என்னை புரிந்தால் நான் என்னை புரிந்தால் வாழ்க்கையில் இளையாகாது நான் வாழலாம். வயது போனாலும் மறதி வராமல் மகிழ்வாயே நான் வாழலாம். என்னை புரிந்தால் நான் என்னை புரிந்தால் என்று சொல்லிக்கொண்டு உண்மைதான் இந்த லைக்கா நிறுவனத்தின் அந்த அம்மா உங்கள் எல்லாருக்கும் என்னையும் பேச வச்சு அந்த நல்ல சிரிப்போடு புன்முறுவலோடு இருக்கிற ஞானாம்பி அம்மாக்கும் வணக்கம் தெரிவித்துக்கொண்டு வாமதவன் சாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுட்டு என்ன இந்த தளத்துக்கு கொண்டு வந்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா ஸ்ரீஸ்கந்தராஜாவுக்கும் நன்றி. இந்த உறவுகளுக்கு என இருக்கிறோம் நன்றி. நான் சிறியவள், அறிவில் சிறியவள், ஏதாவது தவறு விட்டால் மன்னிச்சுவோடு என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் இந்த சுய அன்பு என்றால் என்ன என்று பாருங்க. எஸ், இந்த சுய அன்பு இந்த எஸ் என்னத்தை குறிக்கிறது நான் யோசித்தேன். என்ன வித்தியாசமாக செய்யலாம்? மூளைதான் இருக்குது. அப்போ யோசிச்சு போட்டு எஸ் என்ன நாங்கள் படுக்க போகைக்கு சுவிட்ச் ஆஃப் த மொபைல், ஸ்டார்ட் த லைஃப் இஸ் நாட் ஸ்டார்ட் இன் த மார்னிங். சூரியன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதில்ல, எங்கே ஸ்டார்ட் பண்ணுது? நைட்டில் ஸ்டார்ட் பண்ணுது, ஏர்லி ஸ்லீப். அப்போ இந்த சுவிட்ச் ஆஃப் த மொபைல் என்னடா இந்த மார்ட்டின் கூப்பர்ன்னு சொல்லி மார்ட்டின் கூப்பர் தான் சரி அவர் சொல்கிறாரு என்னடா தான் மொபைலை கண்டுபிடிச்சவரா, ஆனால் 5% தானே தான் பாதிக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம்? வயது போயும் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கலாம் வெளியில், என்னென்னா இதை நான் மெட்டாக்களுக்கும் பார்க்குறேன். அப்போ இந்த மொபைலை நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணினா அமைதியான என்ன நடக்கும்? அமைதியான ஒரு நிலை உருவாகும். நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், சைலண்ட் வரும். அப்போ அந்த கண்டுபிடிச்சவரையே அப்படி செய்ய நாங்கள் தூக்கி பிடிச்சி கொண்டு இருக்கிறதா? லைக்கா சென்டரில். அப்போ நாங்கள் எங்களுக்குள்ள மனதில் ஒரு சைலண்ட் வரும். இந்த சைலண்ட்டுக்கு தான் நாங்கள் எல்லாரும் துடிச்சு கொண்டு இருக்கிறோம். என்ன இந்த சைலண்ட்டை காண அது எங்கேயும் இல்லை, எங்களுக்குள்ளான இருக்குது. அவர் தருவார், ஸ்ரீஸ்கந்தராஜா தருவார், வாமதவன் தருவார், இவர் தருவார்ன்னு சொல்லி இல்லை, எங்களுக்குள்ளே தான் இருக்குது. அந்த சைலண்ட்டை எப்படி வாடுறது? அந்த 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 மொபைலை சுவிட்ச் பண்ணிக்க எத்தனையோ எங்களுக்குள்ள மனதில் எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சைலண்ட் வரும். அடுத்தது இந்த இ என்ன ஈல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு சைலண்ட் வரைக்க நாங்கள் இரேஸ் பண்ணுவோம். என்னது இரேஸ் பண்ணுவோம்? என்ன என்ன ஓ இந்த ஹோல்ஸ் நல்லா சொல்கிறேன். எங்களுக்குள்ள பள்ளங்கள் வந்துட்டுது, இதுகளால் தான் பள்ளங்கள் வந்தது. என்ன இப்படி பள்ளங்கள் வரை தோட்ஸும் பெருமான அந்த பள்ளங்கள் வந்துட்டுது. ஏன்னாட்டா எங்களை கடவுள் பொட்டி ஒரு பொக்கிஷமாக படைச்சிருக்கேக்க நாங்கள் பள்ளங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். என்ன அந்த வெள்ளம் வந்து இல்லை, இந்த மொபைல் வந்து சரியா? அப்போ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இரேஸ் பண்ணுவோம். இரேஸ் பண்ணினோடனே எங்களுக்கு என்ன வரும்? ஒரு 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 எங்களுக்குள்ள ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். உடனே யார் பாராட்டலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களை பாராட்டுங்கோ, கைதட்டுங்கோ. என்ன கைதட்டுக்கு எத்தனையோ ஒரு திறப்பி இருக்காம். அப்போ அந்த அந்த லோடு எல்லாம் இல்லாமல் போகும். அந்த லோடு காலை மேலேயே ராவலியை தொடங்குற அந்த லோடு இல்லாமல் போகும். அப்போ இந்த ஈல இது இருக்கும். அப்போ அடுத்தது எல்லாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? நாங்கள் வந்து கற்றுக்கொள்ளுறோம், லேர்ன். நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ணுறோம். கெட்டது கைமண்ணது, கல்லாதது உலகளவு என்ன என்று சொல்லிக்கொண்டு அப்போ இந்த நாங்கள் இதை லேர்ன் பண்ணுறோம். இதை லேர்ன் பண்ணுறோம் என்ன? இந்த மொபைலில் தொடங்கி இதை நாங்கள் லேர்ன் பண்ணுறோம். இந்த லேர்ன் பண்ணிக்க நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு லைஃப் வரும், இந்த வாழ்க்கையை பிடிக்குது. நாங்கள் எல்லாம் அதிகம் கொஞ்சம் ஒரு வயது வந்தவர்கள். என்ன அப்படியே எங்களுக்கு வயது, நான் ஒரு வயோதி இதில் வேலை செய்தேன் நான் 10 வருஷம். இளமக்கள் எடிட்டர், ஒரு இங்கிலீஷ் எடிட்டர், அவள் 60 வயசில் டிமென்ஷியா. ஏன் எங்களுக்கெல்லாம் வராத ஓரளவுக்கு? என்னடா நாங்கள் ஒரு என்லைட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன இன்றைக்கு கணக்கு வயோதிபர் ஏன் இன்றைக்கு வயோத சாலையில் இருக்கணும்? ஏன் இளம்பேதில் இருக்கணும்? ஏன் விழுகினோம்? அப்போ நாங்கள் எங்களை உணர்றதில்லை, எங்களை நேசிக்கிறதில்லை. எப்படி நேசிக்கிறேன் எங்களுக்கு தெரியல. நாங்கள் நினைக்கிறது வீடு வேண்டணும், கார் வேண்டணும், பிள்ளைக்கு 4 பிள்ளை பெற்றுட்டு 4 வீடு வேண்டணும். அது இல்லை வாழ்க்கை. பிள்ளைகளை அதுக்காண்டி நான் சொல்லி பிள்ளைகளை வளர்க்க வேண்டாம், படிப்பிக்க வேண்டாம்ண்டு. உங்களையும் நேசிச்சு கொள்ளுங்க. ஒரு அட்டாச்மெண்ட்டில் ஒரு டிட்டாச்மெண்ட்டை வச்சுக்கொள்ளுங்க. அதிகமான எங்களோட தமிழ் ஆக்கள்லாம் இப்படி செய்கிற, இங்கிலீஷ் ஆக்கள் அப்படி செய்கிறதில்ல. அப்போ இந்த எல். அப்போ அடுத்தது எஃப். எல்லாருக்கும் பிரச்சனை. என்ன எனக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வேறு பிரச்சனை, அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை, இதுக்கு பிள்ளையால பிரச்சனை, இல்லை புருஷனால பிரச்சனை, இல்லை மனைவியால பிரச்சனை, இவனுக்கும் பிரச்சனையே கடவுள் தந்துருக்கு. நான் சொல்லுங்க
இதனால தான் கடவுள் நீதி உள்ளவர் என்று நான் நினைக்கிறோம். என்ன எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துத்தான் இருக்கிறான். ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பிரச்சனையை மாற்றணுமெண்டா மாற்றி பாருங்க, மாற்ற முடியாண்டா ஏற்றுக்கொள்ளுங்க. சிம்பிள். என்ன ஒன்றும் செய்யலாம். அது என்ன சிலது மாற்ற இயலாது. நீங்கள் நினைக்கலாம் புருஷனை மாற்றலுமெண்டு, புருஷனை மாற்றலுமே இல்லை மனைவியை மாற்றலுமெண்டு. ஏன் இவ்வளோ டிவோர்ஸ் வருது? ஏன் இப்படி ஏமாற்றி போட்டு போகிறாங்க? ஏன் ஏமாற்றி போட்டு போகணும் பெண்கள்? ஏன் இப்படி வருது? மாற்றி பாருங்க. மாற்ற முடியாமல் அக்செப்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப்பை வாழ்ந்து கொண்டிருங்க. அதுலேயே கிடந்து சாகாதீங்க. வேண்டாம். நாங்கள் படித்தது இன்னொருத்தனுக்காக வேண்டியா? இன்னும் 25 வருஷம் அம்மா யூனிவர்சிட்டியில் படித்து என்ன வளர்த்து எல்லாம் செய்தது இன்னொருவன் வந்து ஒரு 10 வருஷம் வந்துட்டு அவளோட வாழ்க்கையை நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கணுமா? அவள்கிட்ட வாழ்க்கையை நினச்சி கொண்டு இருக்கணுமா? வேண்டாம். நீங்கள் மாறுங்க, மாற்றி பாருங்க, இல்லாட்டா ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ இந்த ஃபெயிலியர்ஸ் கட்டாயம் பெறும், எல்லாருக்கும் பெறும். ஏதோ ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்து தான் தீரும். அப்போ இந்த ஃபெயிலியர்ஸ் வரைக்க நாங்கள் எங்கே போகிறோம்? ஃபெய்த்துக்கு. அது எந்த சமயம் என்றாலும் பரவாயில்லை. அது இயேசுவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், புத்தராக இருக்கலாம். நான் வள்ளுவரை கூட நான் இப்போ ப்ரே பண்ணுறேன். வள்ளுவர் வந்து ஒரு ஞானவான். என்ன எப்படி சொல்லுங்க பார்ப்போம்? 1330 குறள்களையும் 133 அதிகாரங்களையும் 2 வரிகளையும் 7 சொற்களையும் எத்தனை பொக்கிஷங்களை வச்சிருக்கிறேன். அவர்கிட்ட கூட மண்டாடலாம். புத்தரை பாருங்க, துப்பினான் ஒருவன். பரவாயில்லை, அவனுக்கு வார்த்தை இல்லை, அதனால தான் துப்பிட்டான், விட்டுடு என்று சொல்லி. அப்போ இந்த ஃபெய்த்தை வளர்த்துக்கொள்ளுவோம். அது நிறுவனங்கள் பொய்யா இருக்கலாம், ஐயர் புள்ளியாக இருக்கலாம், ஃபாதர் புள்ளியாக இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா சமயங்களும் உண்மை, அந்த சமயவாதிகள் உண்மை. ஒரு ஆர்டிக்கல் வாசித்தன், அந்த சுவரில் கூடிய அந்த பவர் இருக்குமா. இந்த ஞானாம்பி அம்மா இதை படித்த இது எத்தனை பேருக்கு வரும்போது தெரியாது. இந்த சுவரில் கூடிய அந்த வரும் எத்தனையோ நல்லவர்கள் ஞானவான்கள் இருக்கிறோம். அப்போ நீங்கள் சமயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இந்த சமயம் கூடாது, அந்த சமயம் கூடாது, எல்லா சமயமும் நல்ல, எல்லாத்தையும் நேசிக்கொண்டே பார்த்தேன். 2 சமயத்தையும் செய்கிறேன். சரி, 2 சொல்லிக்கொண்டு அப்போ தான் இந்த ஃபெய்த் வருது. இந்த ஃபெய்த் வருது. ஃபெய்த்தோடு இருங்கோ, கட்டாயம் இருங்கோ. அவங்க காசு சேர்க்கலாம், நிறுவனமாக்கலாம். டோன்ட் வரி, யூ கோ டு டெம்பிளோ சர்ச்சோ படி சங்கியம். சரி, அப்போ செல்ஃப் முடிஞ்சது. இப்போ இந்த எல்லண்டா என்ன? இப்போ இவ்வளவு செய்ய உங்களுக்கு இல்லை லவ் வரும். யாரில் லவ் வரும்? அடுத்தவன்ல இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, உங்களில் லவ் வரும். உங்களில் லவ் வரும். நீங்கள் இந்த ஃபெயிலியருக்கு இப்போ வந்துட்டீங்களோ, ஃபெய்த்துக்கு வந்துட்டீங்களோ, இப்போ உங்களில் லவ் வரும். உங்களுக்கு லவ் வரும். அப்போ உங்களில் லவ் வரைக்க நீங்கள் என்ன செய்வீங்க? உன்னை நேசிச்சுக்கின்றால் உலகத்தை நேசிப்பேன். முதல் உன்னை நேசிக்க பேர் அடுத்தவனை தந்து வாழ நேசிப்பேன். காசு, பணம், பதவி, பட்டம் எல்லாரும் சாதனை போகிறோம். என்னத்துக்கு? அப்போ ஆனால் இப்படி வரைக்க இந்த அடுத்தது வருது. என்ன சிலதை ஒமிட்மெண்ட் பண்ண வேணும், சிலதை விட்டு விடத்தான் வேணும். விட்டு விட கற்றுக்கொள்ளுங்கோ. அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட். பிள்ளைகள் பிறந்தால் படிப்பிக்க வேணும், ஒழுக்கமாக வளர்க்க வேணும். அதோட ஒரு டிட்டாச்மெண்ட்டை வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளை பார்க்குங்களண்டு போகாதேங்கோ. பிள்ளைய பார்த்தா நல்லந்தான். நீங்கள் ஒரு நேசமாக வளர்த்தா பார்ப்பின பிள்ளைகள். பர்த்டேக்கும் அங்கே பார்த்தா கேட்கும் இல்லை, பர்த்டேக்கும் இதுக்கு தான் தெரியணும். அதுக்குள்ளே பிரித்து கொண்டாட்டம். ஐயோ பூத்துக்கு இல்லாமல் அடா 10 வருஷம் படத்துக்கு பர்த்டேக்கு வரோங்கடா ஒன்று பெருத்த நான். அப்போ எத்தனை நாங்கள் இன்றைக்கு தவிக்கிறோம். எனக்கு பேரஸ் எந்த பிள்ளை பார்க்குறேன் இல்லை, எந்த பிள்ளைய படிப்பிச்சேன், எந்த பிள்ளைய பாத்திரம் கழுவி படிப்பிச்சேன், ஐயோ நான் சமைச்சு படிப்பிச்சேன். என்ன உங்களுக்கு கேட்டேன்? நீங்கள் கேட்டவையா? உங்களை புறச்சொல்லி கேட்டவையா? இல்லை. இங்கே வெள்ளைக்காரர் எல்லாம் பிள்ளைகளை நேசமாக ஒரு பிள்ளை வேணுமெண்டா பிள்ளை வேணும், நாங்கள் வளர்க்கணும். அப்படித்தான் வெள்ளைக்காரர் போடுறோம். நாங்கள் என்ன பற்றி தான் பாப்பா பார்த்து இந்த ஒருத்தனை கொண்டை விடுவினோம், ஒருத்தையை கொண்டு விடுவினோம். அப்படி தான் நாங்கள் எல்லாம் அதிகமாக கட்டினாங்களே. நீங்கள் பெற்று போட்டு பிள்ளை பார்க்கணும்னு சொல்லாதீங்க. பார்த்தா எல்லாம் நீங்கள் நேசமாக பார்த்தா கட்டாயம் பிள்ளை பார்க்கும். சரியா? அப்போ ஒமிட்மெண்ட். இந்த மற்றது நடுத சண்டை. அவன் என்ன புரிஞ்சு கொள்ளல, இவள் என்ன புரிஞ்சு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர்களே பாபு என்ன புரிஞ்சு கொள்ளல, தாரா புரிஞ்சு கொள்ளல என்று சொல்லி ஏன் புரிஞ்சு கொள்ள வேணும்? உங்களோட கணவன் மனைவி ஏன் உங்களை 100% புரியலாமல் இருக்கேங்க? வந்து நீங்கள் வாசல்ல என்ன வந்து நாங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போவோம். இதனால தான் சண்டை பிரச்சனை. வேண்டாம். அப்போ இந்த ஒமிட்மெண்ட். ஆனால் நீங்கள் இரவிலையும் என்ன செய்யுங்க? உங்களோட ஆயில் மசாஜ் கொடுங்க.
இந்த படுக்க ஒரு கிழமையில் ஒருக்கா இந்த ஒயில் மசாஜ் கொடுங்க. ஏன்னாடா வயது போக எங்களுக்கு இந்த மூளைக்கு தான் ஞாபகம் மறதி பிரச்சனை. அப்போ இரவில் ஒரு கிழமையில் 2 நாளை கண்டாலும் ஒயில் மசாஜ் செய்யுங்க. ஒயில் மசாஜ் கைகள் கால்கள் எல்லாத்துக்கும் கொடுங்க. அதெல்லாம் எங்களை பிரெயின் நாங்கள் அனைவர் ஹெல்த்தியாக இருக்கிறோம். பிரெயின் வாய்ஸ் இன்னும் ஹெல்த்தி இல்லை. அதனால தான் டிமென்ஷியா கூடி இருக்குது, லண்டன்லேயும் கூடி இருக்குது. கவனம், எங்களில் நேசியுங்கோ. எங்களோட காய்கள் கால்கள் எல்லாம் யோசிச்சு ஒரு பொக்கிஷம் இதில் எவ்வளோ எல்லாத்தையும் விளந்துட்டோம். ஒற்றை செருப்போட ஒற்றை பேக்கோட வீடு இல்லை, சொந்த நாடு இல்லை, வளர்த்த நாய்க்குட்டி இல்லை, வளர்த்த கிளி குஞ்சு இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. இந்த பொக்கிஷத்தை தானே கொண்டு வந்தோம். இன்றைக்கு பெரிய ஆகலை இருக்கிறோமேல்லோ, ஒரு கவுன்சிலரா, ஒரு எம்பியா, ஒரு பார்லிமெண்ட்ல உமாகரன் இருக்கிறான். எனக்கு எப்படி சிலதை நாங்கள் ஒமிட் பண்ணினா எங்களோட ஒரிஜின் வரும். அங்கே தான் எங்களோட ஒரிஜின் வரும். ஒரிஜினை வளருங்க. அதுக்காண்டி நான் இன்றைக்கு பஞ்சாயத்து போடு பண்ணிச்சேன் இல்லை. இது ஓகே சரி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் டைம் வரதாக்கம். எனக்கு என்ன கடவுள் ஒரு நாளும் மறையிறதில்லை. எங்களோட கோபமும் எங்களோட அதர்மமும் மாணவமும் கடவுளை காணாம வைக்குதான் என்று சொல்லி நினைக்கிறேன், தோஷம் நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லோ அடுத்தது பி அப்படி வரைக்க எங்களோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எங்களோட வேல்யூ எங்கே இப்போ தெரியுமோ. நான் இவ்வளோ கெட்டிக்காரியா, எல்லாரும் யூனிவர்சிட்டி போகணும் இல்லை, எல்லாரும் பணக்காரனாக இருக்கணும் இல்லை, எல்லாரும் படித்தவனாக இருக்கணும், எல்லாரும் வடிவாக இருக்கணும் இல்லை. அதுக்கு என்ன வடிவில்லா படிச்சுக்கிட்டு அதுக்கு என்ன இல்லை மாத்திரவா அல்லது இது எல்லாம் எங்களை ஏற்றுக்கணும். கட்டியோ நட்டியோ பெருசோ கரப்போ சிவப்போ எங்களை ஏற்றுக்கொள்வோம். இதை சிலதை விட்டால் நாங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களோட வேல்யூ வரும். வரைக்க என்ன செய்வோம்? என்லைட்மெண்ட் வரும். என்லைட்மெண்ட் வந்தால் என்ன செய்யும்? இதுதான் என்லைட்மெண்ட். இதுதான் தியானம். என்ன இந்த என்லைட்மெண்ட் எங்களுக்குள்ள வரும். எங்களுக்குள்ள இந்த என்லைட்மெண்ட் வரைக்க நாங்கள் எங்களோட வார்த்தைகளில் நல்ல வார்த்தைகள் கொடுப்போம். இவ்வளவு வார்த்தைகள் இருக்குது. என்ன ஒருவன் குற்றமற்றவனாக இருக்கிறதுக்கும் ஒருவன் குற்றவாளியாக இருக்கிறதும் இந்த வார்த்தை தான். என்ன இவ்வளவு என்ன வள்ளுவர் சொல்வார், இனியும் உழவாக இன்னும் குரல் கண்ணீருக்கு காய் கவர்ந்துட்டு. இவ்வளவு நல்ல வார்த்தைகள் இருக்கு. நாங்கள் எந்த நேரம் பேசுறது புறங்கூடுற இதுகளை விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? இதெல்லாம் செய்தனாலே சந்தோஷம். ஐஸ்கிரீமாக இருப்பீங்க. ஐஸ்கிரீம் வருவோ சாப்பிடக்கூடாது, ஆனால் சாப்பிடலாம் இப்படி ஆண்டு. அப்போ இதெல்லாம் செய்தனாலே என்னோட சந்தோஷம். நான் ஒரு டீச்சர், எனக்கு ஆசை. அப்போ இப்போ பாருங்க, இதில் என்ன பார்க்குறீங்க? சிலது கலந்து போச்சு. செல்ஃப் இதில் 2 ஒட்டினது கலந்து போட்டு இதை எப்படி செய்த நான் 2 கலாண்டுட்டுது. இதில் ஈயும் ஓவும் இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய வெள்ளை ஷீட் இருக்குது, ஈயும் ஓவும் இல்லையான்னு தான் சொல்கிறீங்க. இவ்வளவு பெரிய ஷீட் இருக்கு காண இல்லையா நீங்கள்? இப்படி எங்கேயும் இதுதான் பிரச்சனை. நாங்கள் செல்ஃப் லவண்டா எதிர்மறையும் மற்ற வேண்டிய தான் நினைக்கிறதோடைய நல்லது எடுக்கிறேன்ல. அப்போ இனிய உளவாக இன்னாத கூறல் இனியிருப்ப காய்க்க வந்துட்டுன்னு சொல்லி உண்மைதான். அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் லைஃப் வரும், என்லைட்மெண்ட் வரும். அப்படி யூ ஆர் த லேம்ப் ஆஃப் த வேர்ல்டு. சூரியன் உங்களுக்கு ஒளி இல்லை. நீங்கள் 12 மணி படுத்த சூரியன் அங்கே மறையத்தை நுழம்புவீங்க. அப்போ உங்களோட ஒரிஜினை காப்பாற்றிங்களோ, உங்களோட வேல்யூ வரும். அப்போ நீங்கள் எல்லாம் ஒரு லெஜனாக இருப்பீங்கள். லெஜனாக நான் ஒரு ராணியாக இருப்பீங்கன்னு சொல்லி என்னை அறிந்தேன், நான் என்னை அறிந்தேன், தியானத்தால் என்னை மாற்றினேன். என்னை அறிந்தேன், நான் என்னை அறிந்தேன், தியானத்தால் நான் என்னை மாற்றினேன். சூரியனாய் நான் திகழ்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கோ. ரொம்ப கைதட்டுங்கோ. கைதட்டல் யோகா தட்டுங்கோ, சொல்லிக்கொண்டு ஐஸ்கிரீம் மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சமாக சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப காசான கொஞ்ச நேரம் தானே ஏதோ பிள்ளை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி ஒன். என்னை அழைச்சதுக்கு உங்களை எல்லாருக்கும் மீண்டும் நிறைய தெரிந்து கொண்டு இப்போது திருமதி ஸ்ரீ ராஜா மேடம் going to do the meditation. Okay, now அவர்கிட்ட கொடுக்குறேன்.